இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய மாவீரனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்டகஸ். இந்த ஸ்பார்டகஸ் யார், அவரை இன்னைக்கு ஏன் எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, அப்படி அவர் என்ன தான் பண்ணார், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் நவ். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஸ்பார்டகஸ் இவர் யார் அப்படின்னா, இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிசிக்கு முன்னாடி நடந்தது, பிஃபோர் கிரைஸ்ட், 109வது வருஷம் அந்த பீரியடில் நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லாகவே அடிமைகள் கலாச்சாரம் வந்து அதிகமாக இருந்தது. நிறைய பேர் வந்து அடிமைகள் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக ரோம். இந்த ரோமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது அதிகமாக தீவிரமாக இருந்தது. அதிகமான அடிமைகளை வச்சிருக்கிறவங்க தான் வந்து பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. நிறைய சொத்து வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நிறைய அடிமைகளை வச்சிருக்கிறவனும் மிகப்பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய அடிமைகளாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இவங்களை எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னா, அவங்களோட வீட்டு வேலைகளுக்கு, அவங்களோட தோட்ட வேலைகளுக்கு, அவங்களோட இந்த குதிரைங்களை, யானைகளை, போருக்கு யூஸ் பண்ணுற இந்த குதிரைங்க, யானை இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ இன்னைக்கு ரெஸ்லிங் நடக்குது இல்லையா, மல்யுத்தம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான ஆயுதங்களை வச்சு ஒருத்தர் தாக்கிக்கிட்டு ஒருத்தர் சாகடிச்சுக்கிறத வந்து இந்த ஊர் மக்கள், ராஜா இவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கைகொட்டி சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இவங்க இந்த அடிமைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சிலுவையில் அறைவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமைகளாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த அடிமைகளில் ஒருத்தராக வந்தது தான் ஸ்பார்டகஸ். இவர் வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா, ரொம்ப பலசாலியா, ஹைட்டும் வெயிட்டுமா, ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஜெயிண்ட் லுக்கில் இருக்கிறதால இவரை வந்து போர்க்களத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி இவருக்கு வந்து நிறைய சண்டை, வாழ்வித்தை, இந்த மாதிரி குதிரை பயிற்சி இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இவரை கொண்டு போய் போரில் நிறுத்துவாங்களானா இல்லை. முக்கியமாக இவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது எதுக்குன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெரிய கிரவுண்டில் வந்து அடிமைகளுக்குள்ள சண்டையை வர வச்சு பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இதுக்காக இவர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு ரொம்ப கொடூரமாக சண்டை போட்டு சாவுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க இந்த மக்கள். இதுக்காக தான் இவரை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொடூரமான தவறுகள் செய்த அடிமைகளையோ இல்லை அந்த ஊர் மக்களையோ கூட சரி, இந்த களத்தில் இந்த சண்டையில் இறக்கி விட்டு அவங்கள சாவடிக்கிறதுக்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு வந்து பயன்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்பார்டகஸ் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எப்படியோ இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்பார்டகஸ்க்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலை வந்து செய்ய விரும்பாத இந்த ஸ்பார்டகஸ் ஒரு முடிவு பண்ணுறாரு. இவங்களை எதிர்த்து நம்ம போராடணும், இவங்களை எதிர்த்து நம்ம சண்டை போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இவர் கூட அடிமைகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையுமே வந்து பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள எல்லாரையும் இவர் கூட சேர்த்துக்கிறாரு. ஸோ இவர் கூட சேர்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கரெக்டான நேரம் பார்த்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சும் போகிறாங்க ஸ்பார்டகஸும் அவரோட டீமும். ஸோ அவரோட 70 அடிமைகள் நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து தப்பிச்சு போகிறாரு. போகும்போது அவங்களுக்குலாம் இருந்த ஒரே முடிவு, எப்படி இருந்தாலும் இந்த உயிர் போகுது, அது நம்மளோட மக்களோட விடுதலை போராட்டத்துக்காக போட்டும் பரவாயில்ல அப்படின்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த 70 பேருமே ஸ்பார்டகஸோட சேர்த்து இப்படி தப்பிச்சு போய் இவங்க வந்து படையை பெருசாக்குறாங்க. இந்த அடிமைத்தனத்தை விரும்பாத மக்களும் அவங்களோட போய் சேர்றாங்க. இதெல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கு. கூடவே வந்து இவங்களுக்கு அதிகமான பயிற்சிகள் எல்லாம் என்னென்ன விதமான பயிற்சி தரணுமோ எல்லா பயிற்சியும் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட தேவையான அளவுக்கான ஆயுதங்கள் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அடிமை சங்கிலிகள் இருந்தது இல்லையா, அந்த சங்கிலிகளையே ஆயுதங்களாக மாற்றுறாங்க. இப்படி ஸ்பார்டகஸோட டீம் வந்து வளர்ந்து வருது. கரெக்டான டைம்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ரோமோட படை வந்து ரொம்ப பெரிய படை. அவங்கள எதிர்க்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப சக்தியும் வேணும், நம்மளுக்கு நிறைய படபலம் வேணும், ஆயுதங்கள் வேணுன்றது நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப தீவிரமா அந்த படையையும் அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து விரும்பின நிறைய பேர் வந்து அவர் படையில சேர சேர அவரோட படையும் ரொம்ப பெருசாகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்றாரு. ஃபைனலா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்தது. அவர் படையும் ஸ்ட்ராங் ஆச்சு. போருக்கும் தயாரானாங்க. மவுண்ட் வெசுவியஸ் இந்த இடத்துல தான் வந்து போர் ஆரம்பிச்சாங்க. போர் அதிகமா போயிட்டே இருக்கு. இது ரொம்ப பெரிய போரா நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 நாள், 2 நாளோ, மாசக்கணக்கோ இல்ல, 3 வருஷங்கள் தொடர்ந்து நடக்குது. நம்ம கிட்ட அடிமையா இருந்தவங்க தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்க, இவங்கள நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு ரோம் ஆர்மி நினைச்சது தான் வந்து அங்க மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆகுது. ஏன்னா, இவங்கள ஜெயிக்கவே முடியல. இவங்களோட படைபலம் ரொம்ப பெருசாவும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. அதனால ரோமால சமாளிக்கவே முடியல. நம்ம தப்பா கணக்கு போட்டுட்டோம்னு அப்பதான் உணர்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரோம் ஆர்மி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படைய வந்து இழந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே முக்கிய காரணம் ஸ்பார்டகஸ். அவரோட டீம, அவரோட படைய வழிநடத்துறது தான் இவ்ளோ பெரிய வெற்றிக்கான காரணம். ஆனா வெற்றி அடைஞ்சுட்டாங்களான்னா, இல்ல. இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. இங்க தான் சில ட்விஸ்ட் இருக்கு. இவங்க கிட்ட சரியா நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னது தான். இவங்க கிட்ட பெருசா சரியான ஆயுதங்கள் இல்ல இல்லையா?
அதுக்கப்புறமா இவங்களை எதிர்த்து போரிடுறவங்க கிட்ட போர் போட்டு அவங்க கிட்ட ஜெயிச்சு அந்த ஆயுதங்கள் எல்லாம் இவங்க வந்து எடுத்து தான் இவங்க சண்டை போடுறாங்க. ஸோ இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரோமோட ஆர்மி வந்து டவுன் ஆகிட்டே வருது. இந்த சுச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ரோம் ஆர்மி. இதுக்கு மேலேயும் நம்ம இவரை எதிர்த்து ஃபைட் பண்ணால் நிச்சயமாக இருக்கிற கொஞ்சத்தையும் நம்ம இழந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்பார்டகஸ் வந்து ரோமில் நிறைய இடத்த வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே அவர் கைவசமாக மாறுது. ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட ரோம் கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு படை வீரன் லிசினியஸ் கிராசஸ், அவர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க ஸ்பார்டகஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. ஸோ இந்த கிராசஸ் ரொம்ப பெரிய படையோட இன்னும் எக்ஸ்ட்ரா படைகளை சேர்த்துக்கிட்டு, இப்போ இவங்களை விட இவங்களோட படை கிராசஸோட படை ரொம்ப பெருசாக மாறுது. இதை சேர்த்துக்கிட்டு போருக்கு தயாராகி போகிறாங்க. லுவாமியா அப்படின்ற இடத்துல தான் இவ்வளோ பெரிய போர் நடக்குது. அங்கே ஸ்பார்டகஸ் அவரோட ஆர்மியில் முதல் வரிசையில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய படைபலத்தோட கிராசஸ் வராங்க. 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்குது. ஆனால் அதில் ரொம்ப பெரிய அடியோட காயங்களோட ஸ்பார்டகஸ் அந்த இடத்துல மயங்கி விழுறாரு. அதுக்கப்புறம் அவரால் மறுபடியும் சண்டை போட முடியல. அதுக்கப்புறமா தலைவனை இழந்த படை எப்படி இருக்கும், என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட படம் வந்து ஸ்பார்டகஸோட படம் வந்து தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அடிமைகள் ஆக்குறாங்க. கடைசியாக நிறைய பேர் கொல்லப்படுறாங்க ஸ்பார்டகஸோட ஆர்மியிலேருந்து. ஃபைனலாக ஸ்பார்டகஸோட ஆர்மியை வந்து கிராசஸ் ஜெயிக்கிறாங்க. அங்கே ஸ்பார்டகஸோட ஆர்மி ஆளுங்க நிறைய பேர் இறந்து கிடந்தாங்க இல்லையா, அதே இடத்துல வீரர்களோட வீரராக ஸ்பார்டகஸும் இறந்து கிடக்கிறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஸ்பார்டகஸோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக எங்கேயுமே பேசப்படல, அதுதான் உண்மை. ரொம்ப கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க இதை பற்றி. அதுலேயும் 2 டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அவர் கடைசி வரைக்கும் எங்கே போனார், இறந்தாரா இல்லையானே தெரியலன்னு ஒரு பக்கம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் அந்த வார்ஃபீல்ட்லேயே வந்து அவரோட ஆர்மி மெம்பர்ஸோட அவரும் சேர்ந்து இறந்துட்டாரு அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. இது எது உண்மைன்றது நம்மளுக்கு 100% கன்ஃபார்மாக தெரியாது. அந்த சேம் டைம் அதுக்கப்புறமா ரோமை சேர்ந்தவங்க வந்து அவரோட கேம்ப் இருக்கும் இல்லையா, ஸ்பார்டகஸோட கேம்ப், அந்த கேம்பை வந்து ஆக்கியபை பண்ணுறதுக்காக போகிறாங்க. போனால் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே ரோமோட ஆர்மி மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அடிமையாக்கி வச்சிருக்கிறாரு ஸ்பார்டகஸ். அப்போ தான் உணர்றாங்க ஸ்பார்டகஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன், சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றதையும் அவரோட திறமையும் அன்றைக்கி தான் வந்து ரோம் கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஆனால் அவரோட டெத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும், பட் ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே அவரை ஒரு மிகப்பெரிய போர் வீரனாகவும் அடிமைகளை மீட்க வந்த ஒரு பெரிய மாவீரனாகவும் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த ஸ்பார்டகஸோட இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த போர் இதுதான் வந்து ஹியூமனுக்கான முதல் ஃப்ரீடம் வாரன்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களுக்கான முதல் சுதந்திர போராட்ட சண்டையே வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, போராளிகளுக்கும் மாவீரர்களுக்கும் என்றைக்குமே சாவுன்றது கிடையாது. மக்கள் மனசில் எப்போவுமே அவங்க இருப்பாங்கன்றதுக்கு ஸ்பார்டகஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பார்டகஸ் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில் போராடிட்டு தான் இருக்கிறோம். பட் போராட்டத்தை மட்டும் நிறுத்தவே கூடாது, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும். இதுதான் ஒரே ஒரு இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு சொல்கிறது அதுதான். ஸ்பார்டகஸ் தோத்தாரா ஜெயிச்சாரான்றது 2வது விஷயம். பட் அவர் எதிர்த்து போராடினார், பயந்து ஓடல, சாகிற வரைக்கும் போராடினார். இதே தான் நம்ம ஹியூமன் லைஃப்க்கும் வந்து நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 தொல்லைகள் வரலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். இது எல்லாத்தையும் தாண்டி போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். ஸோ லைஃப்ன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதில் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் எல்லாமே வரும். இதை எதிர்த்து போராடி நம்மளும் லைஃப்பில் ஜெயிக்கலான்ற ஒரு முடிவெடுப்போம். பிரச்சனைகளை பார்த்தோ, கஷ்டங்களை பார்த்தோ சோர்ந்து நிற்காமல், தயங்காமல், பயப்படாமல் போராடி லைஃப்பில் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை இன்றைக்கி நம்ம எடுக்கலாம். நிச்சயமாக நம்மளுக்கும் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வேறு யாரை பற்றியாவது பேசணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு, யார் எதை பற்றி பேசணுன்றது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம பேசலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. பாய்.